ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டிடி ஸ்பெஷல் டேட்டா 2026க்கு பேப்பர் 1 and 2க்கான சோசியல் சயின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், உங்களுக்கு தமிழும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. தமிழில் வந்து 350 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சயின்ஸில் வந்து ஒரு 300 கொஷின்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோசியல் சயின்ஸில் வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு 400 கொஷின்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து இன்றைக்கி பார்த்தல 200 கொஷின்ஸ் சரிங்களா. ஒரே வீடியோவில் ஃபைனல் ரிவிஷன் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இவிஎஸ்ன்னு சொல்லி காமனாக வந்து சயின்ஸ் சோசியல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஃபைனல் ரிவிஷன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிற எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடிங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ அதை ஃபைனலாக ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்குங்க, எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு திரும்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து மறந்து போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம், இப்போ வரைக்குமே கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆஃபர் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு இல்லை உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஆஃபரில் வெறும் 499க்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல், அது கூட டெஸ்ட் கொஷின்ஸு, இப்போ நம்ம சொன்ன எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 200 கொஷின்ஸ் வந்து எனக்கு பார்க்க போகிறோங்க ஒரே வீடியோவில். ஸோ கரெக்டாக ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம இடையில சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பூமி சூரியனிடமிருந்து எத்தனையாவது கோளாக அமைந்துள்ளது. பூமி வந்து சூரியன்கிட்ட இருந்து எத்தனாவது கோளாக அமைந்துள்ளது. ஸோ ஆன்சர் 3வது கோளாக, ஆப்ஷன் பி 3வது கோளாக. 2வது கேள்வி, முன்பனிக்காலம் என்பது எந்த மாதங்கள். ஸோ நம்ம வந்து தமிழில் பார்த்துருப்போங்க, 5 இணைகள் பார்க்கும்போது முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், ஸோ அந்த மாதிரி கார்காலம், குளிர்காலம்லாம் எந்தெந்த மந்த்துன்னு சொல்லி நம்ம பெரும் பொழுதெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. அதில் முன்பனிக்காலம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மாதங்கள் கிடையாது, மாதங்கள் சரிங்களா. எந்த மாதங்கள் வருங்க. ஜூன் மற்றும் செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா முன்பனிக்காலம்னு சொல்லுவாங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதமே வந்து பார்த்திங்கன்னா முன்பனிக்காலங்கள். ஸோ அடுத்த 3வது கேள்வி, செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது எது. செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய்க்கோள், ஆப்ஷன் பி செவ்வாய். 4வது கேள்வி, பிர்லா கோளரங்கம் எங்கு அமைந்துள்ளது. பிர்லா கோளரங்கம் எங்கு அமைந்துள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னையில். 5வது கேள்வி, பழங்கால மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது. பழங்கால மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது. ஸோ எந்த உலோகம்ங்க. செம்பு, ஆப்ஷன் டி செம்பு. 6வது கேள்வி, உலகம் அறநெறி உள்ளதால் உயிர்த்துள்ளது என்றவர் யார். உலகம் அறநெறி உள்ளதால் உயிர்த்துள்ளது என்றவர் யார். ஆன்சர் சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 7வது கேள்வி, தன் தொடைகளின் சதைகளை காயம்பட்ட ஒரு புறாவிற்கு வழங்கியவர் யார். மன்னர்கள் இருக்காங்கல்ல, கடையில் வள்ளல்கள் இருக்காங்கல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தொடையோட சதைவே ஒரு காயம்பட்ட புறாக்கு வந்து கொடுத்தாரு. அந்த மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிபி மன்னன். 8வது கேள்வி, காலநிலை என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. காலநிலை அப்படிங்கிற சொல் வந்து எந்த கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. ஆன்சர் கிளைமா, ஆப்ஷன் ஏ கிளைமா. 9வது கேள்வி, வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜனின் அளவு என்ன. ஸோ வளிமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஆக்சிஜனோட அளவு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோங்க. ஸோ ஆன்சர் 21%. வளிமண்டலத்தில் வந்து காணப்படும் ஆக்சிஜனோட அளவு வந்து 21%. அதே நைட்ரஜனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 78% சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சிஜன் அளவு வந்து 21%, நைட்ரஜனோட அளவு வந்து 78%. ஸோ அதே வந்து பாருங்கள், புவியின் எத்தனை சதவீதம் வந்து புவி வந்து எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது. புவி வந்து மொத்தம் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து நீரால் மட்டும் சூழப்பட்டுள்ளதுன்னா 71%. மேக்ஸிமம் முக்கால்வாசியான நீர் தான். நம்ம பூமியே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசியான நீரால் தான் சூழப்பட்டுள்ளது. எத்தனை சதவீதம் அப்படின்னா 71%. அடுத்து புவியில் உள்ள உப்பு நீரின் அளவு வந்து 97%. புவியில் உள்ள உப்பு நீரின் அளவு வந்து 97%. 10வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடுறோம் நம்ம. ஆன்சர் ஜூன் 5ஆம் நாள், ஆப்ஷன் ஏ ஜூன் 5ஆம் நாள். 11வது கேள்வி, உலக ஓசோன் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது.
ஆன்சர் செப்டம்பர் 16ஆம் நாள் உலக ஓசோன் தினம் எப்போ? செப்டம்பர் 16. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லைன்னா செப்பரேட்டாக கூட இந்த டேஸ் எல்லாமே கேட்கலாம். நம்ம நிறைய டேஸ் வந்து மேக்ஸிமம் 1 to 5 இருக்கிற எல்லா டேஸுமே தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. 12வது கேள்வி, புவியில் காணப்படும் அச்சக்கோடுகள் எத்தனை? அச்சக்கோடுகள் வந்து மொத்தம் எத்தனைங்க? அச்சக்கோடுகள் வந்து 180, தீர்க்கக்கோடுகள் 360. அச்சக்கோடுகள் வந்து 180, தீர்க்கக்கோடுகள் வந்து 360. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 13வது கேள்வி, பூமியின் சுழற்சிக்கேற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் என்ன காற்றுகள்? பூமியின் சுழற்சிக்கேற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் என்ன சொல்லுவோங்க? கோள் காற்றுகள். ஆப்ஷன் சி, கோள் காற்றுகள்னு சொல்லுவோம். சரிங்களா? 14, மன்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த நாட்டு சொல்லிலிருந்து தோன்றியது? மௌசின் சரி மன்சூன் அப்படிங்கிற சொல் வந்து மௌசிம் என்ற எந்த நாட்டிலிருந்து தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் அரேபியா. ஆப்ஷன் ஏ, அரேபியா. அடுத்த 15வது கேள்வி வந்து பாருங்க, காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி எது? காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி எது? ஆன்சர் விண்ட் வேன் சொல்லுவோம், விண்ட் வேன். அதே காற்றோட வேகத்தை அளவிட உதவும் கருவி வந்து அனிமோமீட்டர். காற்றினோட திசை அறிய உதவுவது வந்து விண்ட் வேன்னு சொல்லுவோம். காற்றோட வேகத்தை வந்து அளவிட உதவும் கருவி என்ன சொல்லுவோம்? அனிமோமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. 16, நீலகிரி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது? நீலகிரி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆன்சர் தொட்டபெட்டா தான். சரிங்களா? ஸோ இதில் முக்கிய பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். தொட்டபெட்டாவோட சிகரம், அதாவது சிகரத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 2637 மீட்டர் இருக்குங்க. உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா எவரெஸ்ட் தான். சரிங்களா? நம்ம நீலகிரி மலை தொடரலன்னு பார்க்கும்போது நம்ம தொட்டபெட்டா வரும். நம்ம உலகிலேயே வந்து மிகப்பெரிய சிகரம் எதுங்க? மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் தான். தொட்டபெட்டாவோட சிகரத்தோட உயரம் வந்து 2637 மீட்டர். 17வது கேள்வி வந்து பாருங்கள், மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. ஸோ தான் வந்து மகர ரேகை அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கும், கடக ரேகைங்கிறது கீழே இருக்கும். ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து என்ன சொல்லுவோம்? அந்த 23 டிகிரி 23 டிகிரி சென்ட்ரலில் வர பகுதி என்ன நம்ம சொல்லுவோங்க? ஆன்சர் வெப்ப மண்டலம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ, வெப்ப மண்டலம். 18, ஓரிடத்தின் வளிமண்டலத்தில் உள்ள வெப்பம், அழுத்தம், காற்று, ஈரப்பதம் மற்றும் மழைப்பொழிவு ஆகியவற்றின் அன்றாட நிலையை குறிப்பது எது? ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தோட அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அதோட வெப்பம், அழுத்தம், காற்று, ஈரப்பதம், மழைப்பொழிவு அதை பற்றி மொத்தமாக டெய்லியுமே வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது எதுங்க? ஸோ வானிலை. ஆப்ஷன் சி, வானிலை. 19, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நம்ம அகழ்வாராய்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன், தொல்லியல் அகழாய்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன அகழ்வாய்வு நடத்தினாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அகழ்வாராய்ச்சியில் எந்தெந்த பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. ஸோ இப்போ ஆதிச்சநல்லூரில் வந்து அகழாய்வு நடத்தினாங்க. ஸோ அந்த அகழாய்வு நடத்தினா அந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, எந்த மாவட்டங்க? தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய விளக்குகள் வந்து எந்த அகழாய்வில் கிடைச்சது அப்படின்னா அரிக்கமேடு அகழாய்வில். கீழடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா அது வந்து சங்க காலம். கீழடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் தான். ஸோ அது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? 20வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வேறு எப்படி நம்ம சொல்லுவோங்க? ஹரப்பா நாகரிகம். ஆப்ஷன் சி, ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். அடுத்து 21, எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடுகள் யாருக்காக உருவாக்கப்பட்டது? எகிப்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரமிடு இருக்குங்க, அது வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் அரசி. ஆப்ஷன் சி, அரசிக்காக உருவாக்கப்பட்டது. 22, பூமியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? பூமியில் வந்து மொத்தம் எத்தனை பெருங்கடல்கள் இருக்குதுங்க? ஆன்சர் 5 கடல்கள் இருக்குது. கரெக்டாக 5 பெருங்கடல்கள் இருக்குது. ஸோ என்னென்ன அதாவது ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம போடும்போது நம்ம கணக்குக்கு வரும். சரிங்களா? மிகப்பெரிய பெருங்கடல் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பசிபிக் பெருங்கடல், தென் பெருங்கடல் இதெல்லாமே வரும். சரிங்களா? ஸோ ஆர்டிக் பெருங்கடல் மொத்தம் 5 பெருங்கடல்கள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நன்னீரை கொண்ட பெரிய ஏரிகள் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா 6. நன்னீரை கொண்ட பெரிய ஏரிகள் என்று அழைக்கப்படுவது 6. சாம்பார் உப்பு ஏரி காணப்படும் மாநிலம் வந்து ராஜஸ்தான். சாம்பார் உப்பு ஏரி காணப்படும் மாநிலம் அது எதுங்க? ராஜஸ்தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா?
அடுத்தது 23வது கேள்வி, நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும் கடல் எது? நிலப்பரப்பை ஊடுருவி நீண்டு காணப்படும் கடல் வந்து என்ன கடலுங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளைகுடா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளைகுடா. 24 ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் எத்தனையாவது படிநிலை? ஆவியாதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் சுழற்சியோட எத்தனையாவது படிநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனாவது படிநிலைங்க? ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு தான் வந்து ஆவியாதல் தான். சரிங்களா, முதல் படிநிலை. இரண்டாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவி சுருங்குதல் வரும். மூன்றாவது மழை பொழிதல். நான்காவது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்படுதல், ஓடுதல் இல்லை உறிஞ்சப்படுதல்னு சொல்லுவோம். முதல் படிநிலை வந்து ஆவியாதல் தான். சரிங்களா, ஸோ இது வந்து ஆவியாதல் தான் வரும். ஸோ அடுத்து வந்து இரண்டாவது படிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி சுருங்குதல். சரிங்களா, ஆவி சுருங்குதல் இது வந்து நம்ம தனியாக கிளாஸ் எடுக்கும்போதே பார்த்துருப்போம், டீட்டெயில் சொல்லியிருப்போம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வருங்க. ஸோ நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறிஞ்சுதல். சரிங்களா, உறிஞ்சப்படுதல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்னங்காட்டி நம்ம ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். சரிங்களா, உறிஞ்சப்படுதல். ஸோ 4 படிநிலைகள் இருக்குது. ஸோ 25 மிகப்பெரிய நிலப்பரப்பினையும் மக்கள் தொகையையும் கொண்ட கண்டம் எது? மிகப்பெரிய நிலப்பரப்பினையும் மக்கள் தொகையையும் கொண்ட கண்டம் எது? ஆன்சர் நம்ம ஆசியா தான். சரிங்களா, உலகின் 2வது பெரிய நிலப்பரப்பை கொண்ட கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. உலகின் ஃபஸ்ட் வந்து நம்ம ஆசியா வருது. ரெண்டாவது இடம் பெரிய நிலப்பரப்பினை கொண்ட பெரிய கண்டம் எதுங்க? ஆப்பிரிக்கா தான். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க. உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே ஒரு கண்டம் வந்து எதுங்க? வட அமெரிக்கா. உலகின் அனைத்து வகையான காலநிலைகளையும் கொண்ட ஒரே கண்டம் எதுங்க? வட அமெரிக்கா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 26 பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் 7 கண்டங்களும் இணைந்து இருந்த பெரும் பரப்பின் பெயர் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7 கண்டங்களும் இணைந்து ஒரே பெருப்பரப்பில் இருந்தது. ஸோ அந்த பரப்போட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பான்சியா. 27 சஹாரா பாலைவனம் அமைந்துள்ள கண்டம். சஹாரா பாலைவனம் அமைந்துள்ள கண்டம் எது? ஆன்சர் ஆப்பிரிக்கா. ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா. 28 ஆண்டிஸ் மலைத்தொடர் காணப்படும் பகுதி எது? ஆண்டிஸ் மலைத்தொடர் காணப்படும் பகுதி எது? எந்த பகுதிங்க? தென் அமெரிக்கா. ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. அடுத்து 29 வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது? வெள்ளை கண்டம். இருண்ட கண்டம்னா ஆப்பிரிக்காங்க. வெள்ளை கண்டம்னா என்னங்க? ஸோ வெள்ளை கண்டம்ங்கிறது வந்து அண்டார்டிகா. ஆப்ஷன் டி அண்டார்டிகா. சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். நான் சொன்னால் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போது ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட்ஸ் சொல்ல டக்குன்னு வரணும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபைனல் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். சரிங்களா, உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படுவது வந்து அண்டார்டிகா. ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது வந்து பின்லாந்து. சுப்பீரியர் ஏரி என்று அழைக்கப்படும் கண்டம் வந்து வட அமெரிக்கா. பெண் குவின்கள் காணப்படும் இடம் எதுங்க? அண்டார்டிகா. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உறைந்த கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் வந்து அண்டார்டிகா. ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது பின்லாந்து. சுப்பீரியர் ஏரி அமைந்துள்ள கண்டம் வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா. பெண் குவின்கள் காணப்படும் இடம் வந்து அண்டார்டிகா. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 30வது இந்தியாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படும் மாநிலம் அது எதுங்க? பஞ்சாப் தான். ஆப்ஷன் பி பஞ்சாப். 31 உலகின் மிக நீளமான நதி எது? உலகின் மிக நீளமான நதி எது? ஸோ நைல் நதி தான். சரிங்களா, ஸோ எத்தனை கிலோமீட்டருங்க? 6650 கிலோமீட்டர். சரிங்களா, நைல் நதி வந்து உலகின் மிக நீளமான நதிங்க. 6650 கிலோமீட்டர். சரிங்களா, ஸோ அதே வந்து நம்ம இந்தியாவில்னு பார்க்கும்போது கங்கை தான் 2525 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ கங்கை நதியோட மைல்ஸ் டீட்டெயிலும் நோட் பண்ணிக்கங்க, கிலோமீட்டர். சரிங்களா, 2525 கிலோமீட்டர் கங்கை. அடுத்தது 32வது கேள்வி, டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட செந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? டைனோசர் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்ட செந்துறை அப்படிங்கிற ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? ஆன்சர் அரியலூர் மாவட்டம். ஆப்ஷன் ஏ அரியலூர் மாவட்டம். 33 கூற்றுகளை ஆராய்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. ஆஃபரில் வெறும் 499 நம்ம ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ளஸ் அது கூட வந்து டெஸ்ட் கொஷின்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கூற்றுகளை பாருங்கள். கூற்று சாக்கடலில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றனர். காரணம் ஏனெனில் இது குறைந்த உப்புத்தன்மை கொண்டது. சரிங்களாங்க, கரெக்டுங்களா?
ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் இரண்டுமே தவறு. ஸோ சாக்கடையில் வந்து யாருமே வாழ முடியாது. ஏன்னா வந்து அது வந்து அதிக உப்புத்தன்மை கொண்டது. குறைந்த உப்புத்தன்மையில் அதிக உப்புத்தன்மை கொண்டங்காட்டி வந்து அங்கே யாருனா எந்த உயிரினங்களாலையும் வாழ முடியாது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே தவறு தான். 34 வேலூர் கோட்டை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? வேலூர் கோட்டை யாருங்க கட்டினாங்க? ஸோ வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்கள் தான் வந்து கட்டினாங்க. சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் புரட்சி நடைபெற்ற ஆண்டு வந்து 1806ஆம் ஆண்டு. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எங்குள்ளதுங்க? சென்னையில். சதுரங்கப்பட்டினம் கோட்டை எங்குள்ளது? ஒவ்வொரு கோட்டைகளை பற்றியும் இதிலே நான் கொடுத்துருக்கேன். சதுரங்கப்பட்டினம் கோட்டை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளதுங்க. ஸோ யார் கட்டினாங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் வந்து கட்டினார்கள். அடுத்து செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. ஸோ அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் இருக்கும். செஞ்சிக்கோட்டையோட நீளம் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 13 கிலோமீட்டர். ஸோ அடுத்து டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை வந்து தரங்கம்பாடியில் இருக்கிற கோட்டை தான் டேனிஷ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பர்ங்கில்ஸ் அரண்மனை எங்கே அமைந்துள்ளதுன்னா ஊட்டியில். பர்ங்கில்ஸு அரண்மனை எங்கே அமைந்துள்ளது? ஊட்டி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 35 ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? ஸோ எந்த கோட்டைங்க? ஆன்சர் திருமயம் கோட்டை. அடுத்தது 36 கல்குளம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கல்குளம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? கன்னியாகுமரி மாவட்டம். ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி மாவட்டம். 37 குறு விவசாயிகளால் துண்டு துண்டான நிலங்களில் செய்யப்படும் வேளாண்மை எது? குறு விவசாயிகளால் சின்ன சின்ன நிலங்களில் செய்யப்படும் வேளாண்மை என்ன சொல்லுவோம்? ஆன்சர் தன்னிறைவு வேளாண்மை. ஆப்ஷன் ஏ தன்னிறைவு வேளாண்மை. சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள். ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது பார்த்திங்கன்னா தோட்ட வேளாண்மைன்னு சொல்லுவோம். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருங்க? எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பசுமை புரட்சியின் தந்தை இவர் தான். 38 இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது? இந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எதுங்க? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அதே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது வந்து தஞ்சாவூர். சரிங்களா? 39 தமிழகத்தில் பருத்தி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? பருத்தி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுங்க நம்ம தமிழ்நாட்டில்? கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். 40வது கேள்வி கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள் எப்போங்க கொண்டாடுறோம்? ஆன்சர் ஜூலை 15. காமராஜர் அவருடைய பிறந்தநாள் தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து என்ன சொல்லுவாங்க? கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லுவாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எல்லாருமே வந்து பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அவர் வந்து கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அவருடைய பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 41வது கேள்வி உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் நோக்கம் என்றவர் யார்? உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் நோக்கம் என்றவர் ஆன்சர் மகாத்மா காந்தி அவர்கள். ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி அவர்கள். 42 சட்டமன்ற பிரிவுகளில் கல்வி எந்த பட்டியலில் உள்ளது? சட்டமன்ற பிரிவுகள் நிறைய இருக்குது. அதில் வந்து கல்வி வந்து பொது பட்டியலில் உள்ளது. ஆப்ஷன் பி பொது பட்டியலில் உள்ளது. ஸோ அடுத்து 43வது கேள்வி இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருங்க? இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த வந்து காமராஜர் அவர்கள் தான். ஸோ அதை விரிவுபடுத்தியவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். சரிங்களா? ஸோ டக்குன்னு எல்லாரும் எம்ஜிஆர்னு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள் தான். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தான் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க. சரிங்களா? ஸோ 44 அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கிய ஆண்டு? அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் 2001. ஆப்ஷன் சி 2001. 45 முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்பொழுது செயல்படுத்தப்பட்டது? முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது செயல்படுத்தப்பட்டது? 1968. அதை இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1986. சரிங்களா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. 46 நம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? நம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? ஆன்சர் உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். 47 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1993. 48 கிராம சுயாட்சி என்ற வார்த்தை முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிராம சுயராஜ்யம்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா காந்திஜி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். 49 சோழர்களின் குடவோலை முறை பற்றி கூறும் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ ஆல்ரெடி இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் தான். காஞ்சிபுரம் மாவட்டம்.
உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு. சரிங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அடுத்து 50ஆம் கேள்வி. இது உங்களுக்கான கேள்வி தான். டெஸ்ட்டு கரெக்டாக எழுதிட்டு தானே வர்றீங்க. ஸோ நான் 200 கொஷின்ஸ் தான் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒவ்வொரு டாப்பிக்கும். பார்க்கலாம். இது நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்க. பஞ்சாயத்து ராஜ்யம் என்பது எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறைங்க? ஸோ இது வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? நான் ஆன்சரை வந்து பின் பண்ணுறேங்க. பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் பின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாமா? ஸோ 51வது கேள்வி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 2க்கு 60 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு கொஷின்ஸுமே கிளியராக பார்த்துக்கோங்க. பேப்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சோசியல் ரெண்டு மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. ஸ்மித் அவர்கள். சரிங்களா? ஸோ வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? V.A. ஸ்மித் அவர்கள். ஸோ அடுத்து 52வது கேள்வி. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட வருடம். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட வருடம். ஸோ எந்த வருஷங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1861வது வருஷம். சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்களோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது தொல்லியல் துறை. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. சரிங்களா? தலைமையகம் எங்கே இருக்குங்க? டெல்லியில். தொல்லியல் துறையோட தலைமையகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 53வது கேள்வி. பூம்புகார் நகர மக்களின் வணிக நேர்மையை பற்றி கூறும் நூல் எது? பூம்புகார் நகர மக்களின் வணிக நேர்மையை பற்றி கூறும் நூல் எது? ஸோ எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க? பட்டினப்பாலை. ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. ஸோ இதில் ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு தமிழில். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அவங்களோட வணிகம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா விலை கூடுதலாகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நேர்மையாக நல்ல ஒரு பொருளாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பாடலே வந்திருக்கும். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லி பாடலே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ பட்டினப்பாலை நோட் பண்ணிக்கோங்க. 54வது கேள்வி பொறுத்துக்க. நூல் மற்றும் நூலாசிரியர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளியராக இருக்கா? பாருங்கள், ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஹர்ஷசரிதம். ஹர்ஷசரிதம் ஆசிரியர் யாருங்க? பாணர். புத்த சரிதம் வந்து அஸ்வகோசர். மகாபாஷ்யா வந்து பதஞ்சலி. பிரகஸ்கதா வந்து குணாதியா. கரெக்டுங்களா? ஸோ 2, 4, 3, 1 தான் சரி. எங்கே இருக்குது? 2, 4, 3. ஆப்ஷன் சி தான் சரிங்க. ஹர்ஷசரிதம் பாணர், புத்த சரிதம் அஸ்வகோஷர், மகாபாஷ்யா பதஞ்சலி, பிரகஸ்கதா வந்து குணாஸ்தியா. நோட் பண்ணிக்கோங்க. 55. குப்த அரசில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த அரசரில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருங்க? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் விஷ்ணுகுப்தர். ஆப்ஷன் பி விஷ்ணுகுப்தர் அவர்கள் தான். இவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 540 550 வரைக்கும் இருந்திருக்கும். சரிங்களா? விஷ்ணுகுப்தர் அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 540 550 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒன்று இருக்குது. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் குப்தரில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். குப்தர்கள் அவர்களுடைய பொற்காசுகளை வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? தினாரான்னு சொல்லுவாங்க. தினாரா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 56வது கேள்வி. சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 11. ஆப்ஷன் பி டிசம்பர் 11. 57. உலக அளவில் மைக்கா அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலக அளவில் மைக்கா அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் சீனா தான். ஸோ இதை உற்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. 58. சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருங்க? ஆன்சர் ஏவி டைசி அவர்கள். ஏவி டைசி அவர்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து சட்ட கோட்பாடு அப்படிங்கிற நூலில் வந்து இந்த சொல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்ட கோட்பாடு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்ட கோட்பாடு அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற சொல். ஸோ எல்லாம் சட்ட கோட்பாடு அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கூட சொல்ல ஏவி டைசி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அடுத்து 59.
சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. ஸோ அந்த அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டாக தான் வந்து பெண்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கொடுத்தாங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க, எந்த வருஷத்துலேருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1971 ஆப்ஷன் பி. 1971 கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அடுத்து 60வது கேள்வி. இந்தியாவில் வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, இல்லை கொண்டாடப்படும் தினம்? இந்தியாவில் வாக்காளர் தினம் வந்து எந்த நாள்லேருந்து கொண்டாடப்பட்டு, எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடப்படுறோம், எந்த நாளில் கொண்டாடுறோன்னு கூட கேட்கலாம். ஜனவரி 25ங்க. எந்த வருஷத்தில் வந்து இது வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா ஜனவரி 12. ஜனவரி 12 1950 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறுவப்பட்டது. ஸோ எந்த வருஷத்துலேருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 2011 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 25ஆம் நாள் வந்து நம்ம இந்தியாவின் வாக்களிக்கர் தினம், வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? ஜனவரி 25 2011 இந்தியாவில் வந்து வாக்காளர் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது, ஒரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள் எது எது? ஒரு கட்சி முறை, இரட்டையாட்சி முறையெல்லாம் இருக்கலைங்க. ஸோ அதில் வந்து இந்த ஒரு கட்சி முறை வந்து பின்பற்றப்படும் நாடுகள் எது? ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸில் ப்ரீவியஸில் கொடுத்துருந்தாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒன்று வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி முறை இருக்குது அப்படின்னா சீனா, வடகொரியா மற்றும் கியூபாவில். சரிங்களா? நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் வந்து தோற்றுவிக்கப்படும்னா கொள்கை ரீதியான அடிப்படையில் வந்து இது வந்து தோற்றுவிக்கப்படும் அரசியல் கட்சிகள். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 61வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் மற்றும் பெண்களோட கல்வி அறிவு விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் மற்றும் பெண்களோட கல்வி அறிவு விகிதத்தின் சதவீதம் வந்து என்னங்க? 16.68%. 16.68%. அடுத்து பொறுத்துங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இயருங்க, நோட் பண்ணிக்க. ஒவ்வொரு சட்டங்களும் வந்து வந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவீடு சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து 1980. சரிங்களா? ரெண்டுமே வந்தது, நோட் பண்ணிக்கோங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீடு சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1980. ஸோ இதுக்கான ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி 63. மாநில சட்டமன்றத்திற்கு உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிமையில் முக்கியமான கேள்விங்க. மாநில சட்டமன்றத்திற்கு உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து என்னங்க? 25. ஆப்ஷன் சி 25. ஸோ அதே மாதிரி முக்கியமான துறைகளில் வந்து பார்த்தோம், முக்கியமான பதவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ண. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு, மாநில சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓகே, மக்களவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது வந்து 25. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து 35. சட்ட மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து 30. குடியரசுத் தலைவர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து 35. ஆளுநருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது எவ்வளவு? 35 இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குறைந்தபட்ச வயது இருக்க வேண்டியது. 64. ராமசரித மானஸ் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ராமசரித மானஸ் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் துளசிதாசர். ஆப்ஷன் டி துளசிதாசர். 65. யாருடைய ஆட்சி காலத்தில் இசைத்தூண்கள், குதிரை சிற்பங்கள் கொண்ட கோவில்கள் கட்டப்பட்டன? யாருடைய ஆட்சி காலத்தில் இசைத்தூண்கள், குதிரைகள் சிற்பங்கள் கொண்ட கோவில்கள் கட்டப்பட்டனர்? யாருடைய ஆட்சி காலத்துலங்க? விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான். சரிங்களா? விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இசைத்தூண்களும் குதிரை சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கொண்ட கோவில்கள் வந்து கட்டப்பட்டது. 66. முற்கால சோழர் கட்டடக்கலையில் சிறப்பம்சம் என்ன? முற்கால சோழர்கள் கட்டடக்கலையில் வந்து சிறப்பம்சம் வந்து என்னவாக இருந்தது? புடைப்பு சிற்பங்கள் தான். சரிங்களா? அதே பிற்காலத்தில் சோழர்கள் கட்டடக்கலைனா என்னென்ன வரும்? விமானங்கள், கோபுரங்கள், இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வரும். சரிங்களா? 67. கழுகுமலை சமண குடைவரை கோவில்களை கட்டியவர் யார்? கழுகுமலை சமண குடைவரை கோவில்களை கட்டியவர் யார்? பராந்தக நெடுஞ்சடையன். ஆப்ஷன் ஏ பராந்தக நெடுஞ்சடையன் அவர்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுகுமலை இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பராந்தக நெடுஞ்செழியன் அவர்களால் உருவாக்கப்பட்டதாக வந்து இது இந்த கழுகுமலை கோவில். ஸோ எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஊர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்க. தூத்துக்குடி. சரிங்களா? ஸோ அடுத்து 68 பொறுத்துக்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். கல்பசூத்ரா பத்ரபாகு, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், நேமிநாதர் 22வது தீர்த்தங்காரர், மலிந்த பன்கா நாகசேனர். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 1 4 2 தான் சரி. கல்பசூத்ரா பத்ரபாகு, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், நேமிநாதர் 22வது தீர்த்தங்காரர், மிலிந்த பன்கா வந்து நாகசேனர். ஸோ ஆன்சர் 3 1 4 2 தான் சரி. ஸோ அடுத்த கேள்வி, தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்றவர் யார்? தர்மபாலர் மற்றும் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்களை வந்து பார்த்திங்கன்னா வங்காள வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆர்.சி. மசீம்தார் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒளிவிடும் அத்தியாயங்கள் அல்லது வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிவிடும் அத்தியாயங்கள் அல்லது வரலாற்றின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. யார்? இவங்களோட ஆட்சி காலங்களை, தர்மபாலர் மற்றும் தேவபாலர் அவர்களுடைய ஆட்சி காலங்களை. 70வது கேள்வி, முதல் திரையன் போர் வந்து நடைபெற்ற ஆண்டு. முதல் திரையன் போர் வந்து நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷங்க? 1191. 71 பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் சன் பரிதை அவர்கள். ஸோ அதே மாதிரி மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். கங்காதேவி. இதெல்லாம் வந்து சோசியலை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் இந்த மாதிரி நூலாசிரியர்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் கங்காதேவி. நோட் பண்ணிக்கோங்க. 72 உள்ளாட்சி அமைப்பை பற்றி கூறும் சோழர்களின் கல்வெட்டு எது? உள்ளாட்சி அமைப்பை பற்றி கூறும் சோழர்களின் கல்வெட்டு எது? என்ன கல்வெட்டு? உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆப்ஷன் சி, உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்த இந்த கல்வெட்டு சோழர்கள் கால கிராம நிர்வாகம் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் குடவோலை முறை பற்றி விரிவாக கூறுகிறது. இது இந்த கல்வெட்டில், உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதலாம் பராந்தக சோழன் அவர்கள் காலத்தை சேர்ந்தது. இது வந்து சோழர்களோட கிராம நிர்வாக முறையும் அவங்க உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் அந்த எலெக்ஷன் மாதிரி வாக்களிக்கும் இதில் அந்த மாதிரி குடவோலை முறையை பற்றியும் விரிவாக வந்து சொல்லியிருப்பாங்க உள்ளாட்சி அமைப்பை பற்றி. சரிங்களா? ஸோ 73 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. 1565 ஜனவரி 23 தான் நடந்ததுங்க. ஸோ யாருக்கு இடையில் இந்த போர் நடந்தது அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கும் சுல்தான்களின் கூட்டுப்படைக்கும் வந்து இந்த போர் வந்து நடைபெற்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர அரசு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ தோல்வியுற்றாங்க. சரிங்களா? அடுத்து 74 ஆலம்கீர் என்னும் பட்டப்பெயர் பெற்றவர் யார்? ஆலம்கீர் என்னும் பட்டப்பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் அவுரங்கசீப். ஆப்ஷன் பி, அவுரங்கசீப். 75 பொறுத்துக. முப்பந்தல் தமிழ்நாடு, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரமன்வேல் மகாராஷ்டிரா, தாமஞ்சோதி வந்து ஒடிசா. ஸோ ஆன்சர் 4 1 2 3ங்க. முப்பந்தல் தமிழ்நாடு, ஜெய்சால்மர் ராஜஸ்தான், பிரமன்வேல் மகாராஷ்டிரா, தாமஞ்சோதி ஒடிசா. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 76 உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் சீனா தான். ஸோ அதே வந்து கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. நிலக்கரிக்கு இன்னொரு பெயர் என்ன? கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னாலும் கூட என்ன? நிலக்கரி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அடுத்து 77 மனிதனால் கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுள் ஒன்று எது? மனிதனால் கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று எதுங்க? ஆன்சர் தாமிரம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. கொடைக்கானல் தமிழ்நாடு, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர், ஷில்லாங் மேகாலயா, மூணாறு கேரளா. சரிங்களா? கொடைக்கானல் தமிழ்நாடு, ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர், ஷில்லாங் மேகாலயா, மூணாறு கேரளா. ஸோ ஆன்சர் 4 3 2 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 79 இந்தியாவின் மிக உயரமான செங்குத்தான நீர்வீழ்ச்சி எது? இந்தியாவின் மிக உயரமான
உயரமாகவும் இருக்கும், செங்குத்துனா என்ன, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, வேர்ட்டிக்கலாக இருக்கிறதா செங்குத்தாக இருக்கிறது, சரிங்களா, 90 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி செங்குத்தாக இருக்கிற நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, ஜோக் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் ஏ ஜோக் நீர்வீழ்ச்சி. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், மிக உயரமாகவும் இருக்கும், சரிங்களா, இந்தியாவிலேயே. இது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது, சரிங்களா. இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குங்க, கர்நாடகாவில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 80வது கேள்வி பொறுத்துக. காசிரங்கா அசாம், ரன்தாம்பூர் ராஜஸ்தான், கான்ஹா மத்திய பிரதேசம், கிர் குஜராத். இதெல்லாம் என்னங்க, தேசிய பூங்காக்கள். என்னடா நான் வந்து டக்கு ஆன்சர் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணுங்க. அது என்னப்பா பாக்ஸ் கொஷின் அப்படின்னா, நம்ம புக்கில் வந்து ஒவ்வொரு லெசன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா லெசன் வாரியாக வந்து லைன் பை லைனாக நம்ம கிளாஸ் இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பாக்ஸில் தனியாக ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கலராக வந்து ஹின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம் அப்படின்லாம் சொல்லி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதை தான் தனியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதில் வந்து டேப்லெட்ஸ் மாதிரி போட்டு கொடுத்து தேசிய பூங்காக்கள் மற்றும் அது எந்த இடத்துல இருக்குது, பறவைகள் சரணாலயம் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்னங்க, தேசிய பூங்காக்கள். காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அசாமில் இருக்குது, ரன்தாம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான், கான்ஹா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம், கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத், சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 2, 1ங்க. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 81 உலகின் சர்க்கரை கிண்ணம் எது, உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா, ஆப்ஷன் டி கியூபா. ஸோ அடுத்தது 82 பேரிடர் மேலாண் சட்டம் வெளியான ஆண்டு, பேரிடர் மேலாண் சட்டம் வெளியான ஆண்டு 2005. ஸோ அதே வந்து மத்திய வருமான சட்டம் வந்து போடப்பட்ட வருஷம் வந்து 2002ங்க, மத்திய வருமான சட்டம். 83 சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டாலே என்னென்ன முக்கியமாக படிக்கணும், குப்தர்கள் படிக்கணும், சிந்து சமவெளி படிக்கணும், ஹரப்பா, அதுக்கப்புறம் மொகஞ்சதரோ அதெல்லாம் பார்க்கணும், டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டாலே, சரிங்களா. ஸோ அந்த சிந்து சமவெளி மக்களோட முக்கிய தொழில் வந்து என்னவாக இருந்தது, விவசாயம், ஆப்ஷன் டி விவசாயமாக தான் இருந்தது. ஸோ அதுலேயே முக்கியமான கேள்விக்கு வந்து பாருங்கள், சிந்துவெளி வந்து பார்த்தீங்கன்னா களிமண் முத்திரைகளில் காணப்பட்ட உருவம் எது. ஸோ அதான் வந்து சிந்துவெளி மக்களோட களிமண் முத்திரைகளில் காணப்படும் உருவங்களை என்னென்ன, காளைகள், வண்டி, புறா. ஸோ இதெல்லாமே அதில் இருக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், சிந்துவெளி முத்திரையின் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எந்த மாதிரி எழுத்துக்கள், சித்திரை எழுத்துக்கள். ஸோ அது எப்படி இருக்குன்னா வலப்பக்கத்துலேருந்து இடமாக இருக்கும். எந்த மாதிரி வடிவத்தில் இருக்குன்னா சித்திரை எழுத்துக்களாக இருக்கும். சிந்துவெளி மக்களோட துறைமுகம் வந்து லோத்தல்னு சொல்லுவோம். ஸோ அந்த லோத்தல் அமைந்துள்ள இடம் வந்து எங்கே, குஜராத். ஸோ அடுத்து 84 இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவோம். ஸோ அது உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எதுங்க, அலையாத்தி காடுகள். ஸோ எந்த ஊரில் இருக்குங்க, பிச்சாவரம், ஆப்ஷன் பி பிச்சாவரம். 85 உலகிலேயே மிக நீளமான மியாமி கடற்கரை எங்குள்ளது, உலகிலேயே மிக நீளமான மியாமி கடற்கரை எங்கு உள்ளது. ஆன்சர் அமெரிக்கா, ஆப்ஷன் சி அமெரிக்கா. 86 உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் எது, உலகின் மிக பழமையான 4வது பெரிய நீர்ப்பாசன வசதி கொண்ட நீர்த்தேக்கம் எது, எதுங்க, கல்லணை தான். 87 சங்ககால சேர அரசுகளை பற்றி அறிந்து கொள்ள டேஸ் பெரும் உதவியாக விளங்கியது, சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள டேஸ் பெரும் உதவியாக இருந்தது. எந்த நூல் வந்து உதவியாதுன்னா பதிற்று 10. சேரர்கள்னாலே என்ன, பதிற்று 10 தான். ஸோ அடுத்து 88 உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருங்க, ரிப்பன் பிரபு, ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. 89 1957ஆம் ஆண்டு எந்த அறிக்கையின்படி இந்தியாவின் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம், 1957ஆம் ஆண்டு எந்த அறிக்கையின்படி இந்தியாவில் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி. ஸோ அதே வந்து 2 அடுக்கு முறை 1978ஆம் ஆண்டு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து எது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அசோக் மேத்தா குழு. அடுத்து 90வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான மாநகராட்சி எது, தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான மாநகராட்சி எதுங்க, சென்னை தான். ஸோ அடுத்த 91 ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதெல்லாம் வந்து சரணாலயங்கள், வேடந்தாங்கல் இதெல்லாம் என்ன பறவைகள் சரணாலயங்கள் கொடுத்துருக்காங்க மற்றும் இடங்கள். வேட்டங்குடி சரணாலயம் எதுங்க? சிவகங்கை. கரைவெட்டி சரணாலயம் வந்து அரியலூர். வெள்ளோடுனால இது ஈரோடு தான். வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. சரிங்களா? கரெக்டா? 1 2 3 4 தான் சரி. பறவைகள் சரணாலயம் அது இருக்கிற இடங்கள் கொடுத்துருக்காங்க. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை. கரைவெட்டி சரணாலயம் வந்து அரியலூர். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோடு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து செங்கல்பட்டு. 92 சங்க காலத்தில் கடையெழு வள்ளல்கள் டேஷ்களை ஆட்சி செய்தனர். எந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தார்கள்? சங்க காலத்தில் வந்து கடையெழு வள்ளல்கள் வந்து எந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தார்கள்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதிங்க? 6 ஆப்ஷன் ஏ 6 கடலோர பகுதிகள் தான். 93 பேகன் எந்த மலையில் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார்? பேகன் வந்து எந்த மலையில் உள்ள ஒரு மலைப்பாங்கான பகுதியை வந்து ஆட்சி செய்தார் அப்படின்னா பழனி. ஆப்ஷன் ஏ பழனி. 94 பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது? பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அடுத்து 95 பொறுத்துக. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்திணைகளும் தொழில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐந்திணைகள் மக்கள் முக்கியம். ஸோ அதே மாதிரி அதோட பூக்கள் என்னென்ன, சிறுபொழுது பெருப்பொழுது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ ஐந்திணைகளும் இங்கே தெய்வம் கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சிக்கு என்ன வருங்க? குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. சரிங்களா? குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தமிழ் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். முறுக்கு தின்றால் இன்பம் வருமே குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேர் ஏதாவது. சரிங்களா? ஸோ எப்படி சொல்ல? முறுக்கு தின்றால் இன்பம் வருமே குமார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம். ஸோ முறுக்கு தின்றால் இன்பம் வருமே குமார் இல்லைனா வச்சுங்க. சரிங்களா? மூணாம் முருகன், தீனா திருமால், இந்திரன், ஸோ வருணன், கொற்றவை. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி நம்ம தமிழ் கிளாஸில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. 96 அருவிகளும் அதோட இடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒகேனக்கல் தருமபுரி, குற்றாலம் அருவி தென்காசி, சுருளி அருவி தேனி, வட்டப்பாறை வந்து கன்னியாகுமரி. கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிங்களா? ஒகேனக்கல் அருவி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, குற்றாலம் அருவி வந்து தென்காசி, சுருளி அருவி வந்து பார்த்திங்கன்னா தேனி, வட்டப்பாறை அருவி வந்து கன்னியாகுமரி. 97 மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் அது எதுங்க? நீலகிரி மலைத்தொடர். ஆப்ஷன் டி நீலகிரி மலைத்தொடர். 98 டேஸ் அதிக மழைப்பொழிவு உள்ள இடங்கள் காணப்படும். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிக மழைப்பொழிவு உள்ள இடங்கள் இருக்கும்? பசுமை மாறா காடுகள் வந்து அதிகம் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 99 இந்தியாவின் முதல் கடல் பாலம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் தான். அது எந்த வருஷம் திறக்கப்பட்டது? உலகிலே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கட்டப்பட்ட கடல் பாலம் இது ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பாலம் தான். ஸோ அது வந்து எப்போ திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1914 தான் திறக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குளிர்காலம் வந்து என்ன? ஜனவரி பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச் மே. தென்மேற்கு பருவகாலம் வந்து ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு வந்து அக்டோபர் டிசம்பர். சரிங்களா? ஆன்சர் என்ன? 2 1 4 3. குளிர்காலம் வந்து ஜனவரி பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் மே, தென்மேற்கு பருவகாலம் வந்து ஜூன் செப்டம்பர், வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் டிசம்பர். ஓகேங்களா? 101வது கேள்வி சரியான இணையை காண்க. ஸோ இன்னையிலேருந்து பார்க்குற கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளியராக வீடியோ பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். சரியான இணையை காண்க. ஸோ 4 எதோ ஒன்று சரி, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. குமரகம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. குமரகம் இல்லை குமகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குமகம். சரிங்களா? குமகம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். குமகம். சரிங்களா? ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுங்களா? கிடையாது. ஸோ இது வந்து கேரளா. சரிங்களா? எங்கே? கேரளா.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பரத்பூர் பறவைகள் சரணாலயம். பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் தவறு தான். இது வந்து ராஜஸ்தான். எங்க? ராஜஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மியானி பறவைகள் சரணாலயம். மியானி பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. சரிதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து கேரளாங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. இது வந்து தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் எங்கேங்க? திருநெல்வேலியில் தான். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் வந்து சரியான இணை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற 3மே தவறு தான். சரிங்களா? ஸோ அந்த தவறானதுக்கு எது சரியான ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். குமரகம் பறவைகள் சரணாலயம் வந்து கேரளா, பரத்பூர் பறவைகள் சரணாலயம் வந்து ராஜஸ்தான், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க கொஷின்ஸுங்க. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து 102வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று: உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். காரணம்: ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியிலேருந்து வந்து வேதாரண்யம் வரைக்கும் வந்து நடந்ததுங்க. ஸோ ராஜாஜி அவர்கள் தலைமையில் வந்து ஒரு 100 பேர் பக்கம் அந்த இதில் போயிருந்தாங்க. அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 தொண்டர்கள் பக்கம் போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க உப்பு அள்ளனங்காட்டி வந்து அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டார்கள். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அடுத்தது 103. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேங்க? கொல்கத்தா. ஆப்ஷன் பி கொல்கத்தா. 104வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானவை? ஸோ 4ல் வந்து எது வந்து தவறுங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். மதுரையிலிருந்து கிழக்கில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. ஸோ நான் சொல்லியிருந்தோம் அகழ்வாராய்ச்சி பொறுத்த வரைக்கும் ஸோ எந்தெந்த இடங்கள் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. எந்த ஊர் நியர்பை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க நாங்கள் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப நியர்பை ஊர் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். மதுரையிலேருந்து கிழக்க வந்து பார்த்திங்கன்னா சிலைமான் என்ற ஊருக்கரையில் வந்து கீழடி இருக்குங்கிறாங்க. சரிங்களா? இது சரிதான். ஸோ சிவகங்கை மாவட்டங்க 12 கிலோமீட்டர் இருக்குது. மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து அகழாய்வுகளின் மூலம் செங்கற்கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது அகழாய்வுகள் மூலம் கீழடி சங்க காலத்திற்கு முந்தையது அப்படிங்கிறாங்க. இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழடி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்திற்கு முந்தையதுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தவறு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தது தான். சரிங்களா? இப்போ அப்டேட்டில் இருந்தது தான். சங்க காலத்தை சேர்ந்தது தான் வந்து இந்த கீழடி. ஸோ அடுத்து சல்ஃபர் கம்பிகளும் அகழாய்வுகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நம்ம கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க? ஸோ நம்ம வந்து சுடுமண் பொருட்கள் வந்தது, தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிச்சாங்க, சங்கு வளையல்கள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கீழடியில் கண்டுபிடிச்சது தான். சரிங்களா? அப்போ எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். சங்கு வளையல்களெல்லாம் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழடி தான். சரிங்களா? சங்கு வளையல்கள், அதே வந்து தங்க ஆபரணங்கள், சுடுமண் பொருட்கள். சரிங்களா? சுடுமண் பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழடி தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 105 பொறுத்துக. சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஷினை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள். பிரிவு 16 வந்து எதுங்க? பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ரெண்டாவது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரிவு 26 சம விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரிவு 27 வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அடுத்தது பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கான பாதுகாப்பு. சரிங்களா? கிளியருங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 1, 5, 4, 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், பிரிவுகள் எல்லாமே. ஸோ அடுத்து 106 பொறுத்துக. நிகழ்வுகளும் காலம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க. அதனால் வந்து அதையும் சேர்த்து படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கிளியராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம சேர்த்தே நம்ம கொடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதுக்கான காலங்கள் கொடுத்துருக்காங்க. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் வந்து 1958 சரிதான். உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம்
1957. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. கரெக்டுங்களா? மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950. மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் 1958. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம் வந்து பார்த்தோன்னா 1957ங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. ஸோ ஆன்சர் 3, 2, 4, 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பேப்பர் 1க்கு வந்து 1 to 5 தான், 1 to 5 தாங்கிறீங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்பெஷல் டேட் எழுத போகிறோங்க. ஸோ அதனால் வந்து 1 to 5 அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக 100% வந்து எப்படி சொல்ல தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? 6 to 8 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக கொஞ்சம் பார்த்துட்டு போய்க்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா வந்து நார்மலாக டிஎன்டேட்னா கண்டிப்பாக பேப்பர் 1க்கு 1 to 8 படிக்கிறோம். பட் ஸ்பெஷல் டேட்டுக்கு 1 to 5 தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தரவாக படிச்சுங்க 1 to 5. தென் அது இல்லாமல் இப்போ இருக்கிற 6 to 8 வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூற்று வந்து பாருங்கள். கூற்று: குவ்வம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி நிலத்தை 1639 தமர்லா பிரிட்டிஷ்க்கு வழங்கினார். சரிதான். காரணம் பிரான்சிஸ் டேயுடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மற்றும் உயர் அலுவலர் ஆண்ட்ரூ கோகன் உடன் இருந்தார். ஸோ இதுவுமே சரிதாங்க. ஸோ எந்த வருஷம் உங்களுக்கு ஆகஸ்ட் 22, 1639 வந்து பிரிட்டிஷாருக்கு வழங்கினாங்க. கரெக்டு தாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டுமே சரிதான். அடுத்த 108. இவற்றுள் எது 1957ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்பட காரணமாக இருந்த அமைப்பு எது? ஸோ எதனால் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து உங்களுக்கு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேசிய நீடிப்பு சேவை. தேசிய நீடிப்பு சேவை. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து 1957ஆம் ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்? 1957 ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 மற்றும் தேசிய திட்டப்பணி சேவை 1953 ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமப்புற வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து முறையை வந்து பரிந்துரைத்தது. சரிங்களா? ஸோ இந்த திட்டங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட ஆண்டுகளும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோ. பல்வந்த்ராய் மேத்தா குழுனால என்ன? 1957. டக்குன்னு நம்ம கேட்டாலே வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 109. பின்வருவனவற்றுள் எந்த காரணி விவசாயத்தை தீர்மானிப்பதில்லை? எந்த காரணி விவசாயத்தை தீர்மானிப்பதில்லை? ஆன்சர் வேதியியல் காரணி. ஸோ மற்றெல்லாம் வந்து பாருங்கள். இயற்கை காரணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பரப்பு, காலநிலை, மண் மற்றும் நீர்வளத்தை வந்து பற்றினது வந்து இயற்கை காரணிகள். உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், மின்சார போக்குவரத்து மற்றும் சந்தை பற்றினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பில் வருங்க. தொழில்நுட்ப காரணிகள் அப்படிங்கிறது வந்து வீரியமிக்க விதைகள், இயந்திரங்கள் மற்றும் ரசாயன உரங்களை பற்றினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப காரணிகளில் வரும். சரிங்களா? ஸோ விவசாயத்தை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதியியல் இதில் தான் வரும். அதான் அதில் வராது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 110 பொறுத்துக்க. நிர்வாக அதிகாரம். நிர்வாக அதிகாரம் யார்கிட்டங்க இருக்குது? முதன்மை அமைச்சர்களின் அமைப்பு. கேபினெட் அமைச்சர்கள் வந்து சட்டப்பிரிவு 53(2). கரெக்டுங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஆன்சர் 4213ங்க. நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அமைச்சர்களின் அமைப்பு. தென் கேபினெட் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரை நியமித்த. இராணுவ அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு 53(2). அடுத்து நீதி அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு 72. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பொறுத்துக்க. பொன் புரட்சி எதுங்க? பழங்கள் மற்றும் தேன் உற்பத்தி பொன்னில் வருங்க. வெள்ளி புரட்சி. வெள்ளினால என்ன? முட்டை, கோழிகள் எல்லாமே வெள்ளி. சிவப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி. பழுப்பு புரட்சிங்க தோல், கோகோ உற்பத்தி எல்லாம் வந்துடுங்க. மஞ்சள் புரட்சினால எண்ணெய் வித்துக்கள் தான். சரிங்களா? கரெக்டுங்களா? ஸோ 5, 4, 2, 3, 1. கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னங்க? டி, ஆப்ஷன் டி தான் வந்து சரிங்க. பொன் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பழங்கள் மற்றும் உற்பத்தி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மற்றும் கோழிகள். சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைச்சி உற்பத்தி. பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்து தோல் மற்றும் கோகோ உற்பத்தி. மஞ்சள் புரட்சிங்கிறது வந்து எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா?
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். எல்லாமே புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் தான் சரிங்களா. அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும். அதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோங்க சரிங்களா. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 112 அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்லுதுங்க? சட்டப்பிரிவு 75 ஆப்ஷன் பி. சட்டப்பிரிவு 78 சாரிங்க 78 நானே மாற்றி சொல்லிட்டேன். சட்டப்பிரிவு 78 தான் வருங்க. அடுத்தது 113 இரவும் பகலும் செயலுடன் உள்ள அழகான கடற்கரை எதுங்க? ஸோ இரவும் பகலும் ரெண்டுமே வரது எதுலைங்க? நம்ம மெரினா கடற்கரையில் தான். ஸோ அடுத்து 114 உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள இடம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள இடம் வந்து எதுங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பள்ளத்தாக்கு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி முப்பள்ளத்தாக்கு. ஸோ இது வந்து எங்கே இருக்குங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. இங்கே இருக்குது, சீனாவில் இருக்குது. இதோட மொத்தமாக மின் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா 22,500 மெகாவாட்ஸ் இருக்குங்க சரிங்களா. இதோட மொத்தமாக மின் உற்பத்தி திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 22,500 மெகாவாட் இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோன்னு கூட கேட்கலாம். ஸோ அடுத்து 115 இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் இந்தியாவில் உள்ள எங்கு தொடங்கப்படாத எந்த ஊரில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து முதல்ல இந்தியாவில் எங்கே தொடங்கப்பட்டதுங்க? ஆன்சர் ஜாம்ஜெட்பூர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 116 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? ஸோ எது வந்து தவறாக கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. உலகின் 68% நிலக்காடுகள் பசிபிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் பகுதியில் தான் வந்து அதிகமாக ஏற்படுகிறது. கரெக்டாக? 68% வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் இருக்குது. 33 நிலநடுக்கங்கள் மத்திய தரைக்கடல் பகுதி அதாவது வந்து இமயமலை பகுதி வரையிலும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. 31 வராதுங்க. 31 தான் வரும். 33 இல்லை 31% தான் வருங்க. இந்தியாவில் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாகும். சரிதான். 1967 மகாராஷ்டிராவில் உள்ள கொய்னாவிலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுவும் சரிதான். 1967 கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே வந்து 31% வருங்க. ஸோ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தவறானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 117வது கேள்வி 1950ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்ட தொடக்கத்தில் வந்து தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஸோ அதான் வந்து கொஷினை கரெக்டாக பாருங்கள். ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னு கேட்கல. தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் சரிங்களா. ஸோ அப்போ வந்து 7+1 ஓகேங்களா. இப்போ ஒரு தலைமை நீதிபதியும் 8 துணை நீதிபதிகள் மாதிரி சரிங்களா. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 7 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ 7+1 நோட் பண்ணிக்க, இல்லை 1+7 ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து 118 இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது? நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்குங்க? ஆன்சர் 18. ஆப்ஷன் டி 18. 119 புலன் இலவச இணையதளம் கணினி சார்ந்த பயன்பாட்டிற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினால் உருவாக்கப்பட்டது எந்த நாள் எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. எந்த நாளுங்க? ஆகஸ்ட் 22ஆம் நாள் 2009வது வருஷம் சரிங்களா. ஸோ 120வது கேள்வி இவற்றில் எது மண் உருவாவதற்கு அடிப்படை காரணமாகாது? அதாவது வந்து ஃபஸ்ட் வந்து மண் உருவாவதற்கு அடிப்படை காரணங்கள் ஒரு 5 எண்ணம் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த 5ல் இங்கே ஏதோ ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க. எது வருங்க? தாய்ப்பாறை வரும், காலநிலை வரும், சூரியன் வராதுங்க, காலம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸுக்கு 2 ஏது பார்த்தலாமா? மண் உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முக்கியமாக ஒரு 5 காரணிகள் வந்து வேணுங்க. தாய்ப்பாறை, காலநிலை, நிலத்தோற்றம், உயிரினங்கள் மற்றும் நேரம். ஸோ இந்த 5மே வந்து வரும் சரிங்களா. ஸோ இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் உருவாவதற்கு முக்கியமான காரணிகள். ஸோ அடுத்து 121 இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நீர்மின் நிலையம் வந்து எங்கு நிறுவப்பட்டதுங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டார்ஜிலிங்கில் சரிங்களா. எப்போ? 1897. இதெல்லாம் டக்கு நம்ம கொஷினை பார்த்தால ஆன்சர்ஸ் பண்ணணுங்க. 1897. சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். இதே வந்து கர்நாடகாவில் உள்ள சிவசமுத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையம் வந்து 1909 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா சரிங்களா கர்நாடகாவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர்மின் திட்டமாக கருதப்படும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசியாவிலே வந்து பார்த்திங்கன்னா முதலாக தொடங்கப்பட்ட பெரிய நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சிவசமுத்திரம் தான்.
நோட் பண்ணிக்கங்க. எந்த வருஷம்? 1902. ஸோ அடுத்தது 122 பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத ஒன்று, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது எது சொல்லுங்கள். பெர்னியர், ஷாஜகான். ஸோ பெர்னியர் அப்படிங்கிறது வந்து யாருங்க? ஃபர்ஸ்ட் வந்து பெர்னியருங்கிறது வந்துங்க ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாஜகான் அவர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து அது வந்து ரெண்டும் ஒரே கூற்றுகள் அந்த காலத்து ரிலேட் ஆனது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பருத்தி ஆலை. ஸோ மான்செஸ்டர், இதுவும் கரெக்டு தான். அடுத்தது டிஸ்கோ ஜாம்ஜெட்பூர், அதாவது பார்த்திங்கன்னா டாடா இரும்பு எஃகு நிலையம் வந்து நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்ஜெட்பூர் கரெக்டு தாங்க. ஸோ அடுத்து பொருளாதார மயமாக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1980ங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 1991 கரெக்டுங்களா? 1991 தான் வரும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே தவறானது எதுங்க? தவறானது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 123வது கேள்வி, இவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன புக்கில் பாக்ஸ் கொஷின் தான். தென்மேற்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் எங்கேங்க? ஹூப்ளி கரெக்டு தான். ஸோ அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஹாசிக்பூர். மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் கரெக்டு தான். கிழக்கு கடற்கரை ரயில்வே கொல்கத்தா கரெக்டுங்களா? ஸோ இல்லை, புவனேஸ்வர் தான் வரும். சரிங்களா? புவனேஸ்வர் தான் வருங்க. ஸோ கிழக்கு கடற்கரை ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் எங்கேங்க? புவனேஸ்வரம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 124 சரியான கூற்றினை காண்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238 + 12 கரெக்டா? சரிதான். ஸோ சரியான கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க. ஒன்று சரிதான். ஸோ அடுத்தது 2வது, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ சரிங்களா? சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினருக்கு 25 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஸோ அதாவது வந்து குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயது வந்து 25ங்கிறாங்க. சரியா? ஸோ தவறுங்க, 30ங்க. அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ நேரடியும் வராதுங்க, மறைமுகமாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக, ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மாநிலங்களவைக்கான உறுப்பினர்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 30ங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து நேரடியாக இல்லை, மறைமுகமாக தான் வரும். சரிங்களா? தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 1, 2 மட்டுமே சரி. ஸோ அடுத்து 125 பின்வரும் எந்த அறிக்கை உண்மையானவை? பின்வரும் எந்த அறிக்கை வந்து உண்மையானவைங்கிறாங்க. ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயருக்கு மதராச பட்டணத்தை மானியமாக வழங்கினார் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. டே மற்றும் கொகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதற்காக பொறுப்பானவர்கள். சரிங்களா? சரிதான். 1969ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என வேறு பெயரிட்டது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து 2, 3மே சரிங்க. 1 மட்டும்தான் தவறு. கரெக்டுங்களா? 1 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவோம், இந்த விஜயநகர மன்னர் வந்து வெங்கடாபதி, அந்த ராயலும் தமரபாலம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மானியமாக வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மதராஸ் பட்டணத்தை. ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க, தவறு தான். ஸோ 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து 126வது கேள்வி, ஈரோடு நகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஈரோடு நகராட்சி வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க? 1917ஆம் ஆண்டு. 127 பொருந்தாதவற்றை காண்க. நாமக்கல்னா என்ன சொல்லுவோம்? கொல்லிமலை. சேலம் சேர்வராயன் மலை. விழுப்புரம் செஞ்சி மலை. பெரம்பலூர் கல்வராயன் மலை. சரிங்களா? ஸோ இல்லை, பச்சை மலை தான் வரும். கரெக்டா? பச்சை மலை தான் வரும். பெரம்பலூர் வந்து பச்சை மலை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. 128 உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்திகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு எந்த தொலைவிலும் நிறுத்தப்பட்டிருக்கும்? எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறுத்தப்பட்டிருக்குங்க? ஆன்சர் 50 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 50 கிலோமீட்டர். 129 அதிசய அரிசி என்று அழைக்கப்படுவது எது? அதிசய அரிசி எதுங்க? IR8 தான். ஆப்ஷன் ஏ IR8. ஸோ அடுத்து 130வது கேள்வி, பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா எந்த ஆண்டு கையெழுத்திட்டது? பிரேசிலியா பிரகடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எந்த ஆண்டு கையெழுத்திட்டதுங்க? 2021. ஆப்ஷன் பி 2021 தான் வந்து கையெழுத்திட்டது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 131 சரியான விடையை காண்க.
டேஸ் எனப்படுவது விவசாயத்தில் நவீன யுக்திகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி அதிகப்படுத்துவது. ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து உற்பத்தி வந்து அதிகப்படுத்துவது எதனாலங்க? தீவிர வேளாண்மை. ஆப்ஷன் சி தீவிர வேளாண்மை. ஸோ அடுத்தது சரியானவற்றை காண்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சரிங்களா? சரிதான். விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். கரெக்டா? வந்து மிதவாதி தான் இவர். தேசியவாதிக்கல மிதவாதி தான் வரும். மிதவாதிகள். சரிங்களா? ஸோ அடுத்தது குடிமை பணி தேர்வுகள் வந்து இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. ஸோ இது வந்து தவறு, இந்தியாவில் மட்டும் சொல்லலை. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த சுதேசிமித்திரன் இதழ் வந்து பார்த்திங்கன்னா 1891 ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 91 தான் ஆரம்பிக்கப்பட்டதுங்களா? கரெக்டு தான், கரெக்டு தானுங்க. 91 தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 1, 4 மட்டும்தான் சரிங்க. கரெக்டாக 1, 4 மட்டும்தான் சரி. 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 133. இவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க நான் மேலே ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் வந்து எதை ஒன்று தவறாக கொடுத்துருக்குது, சரி எது வந்து சரியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லுங்கள். கமெண்டில் பார்க்கலாம். 134. கூற்றுகளை ஆராய்க. கூற்று: அல்பருனி சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு இந்திய தத்துவங்களையும் கற்றார். காரணம்: ஒரு கற்றறிந்த அறிஞரான அவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொண்டார். சரிங்களா? இரண்டுமே சரிதான். காரணம் சரியான விளக்கம். ஸோ அடுத்த 135. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து எது வருங்க? பல்வந்தராய் மேத்தா குழு. கரெக்டா? பல்வந்தராய் மேத்தா குழு தான் ஃபர்ஸ்ட் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன? 1957 பல்வந்தராய் மேத்தா குழு 57. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் 57. அடுத்தது என்ன வருங்க உங்களுக்கு? அசோக் மேத்தா குழு வரும். அசோக் மேத்தா குழு வந்து பார்த்திங்கன்னா 1977. அடுத்து ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு 1985 தான் இவங்க. அடுத்தது 86 வரும். கரெக்டா? சபையில் வந்து சரியானது எதுங்க? 2, 4, 3 அப்புறம் தான் 1. கரெக்டுங்களா? சமா 2, 4, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்தராய் மேத்தா குழு 1957. ஸோ அசோக் மேத்தா குழு 1977. ஸோ அடுத்தது ஜிவி ராவ் குழு 1985. அடுத்து 86 எல்எம் சிம்கி குழு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 136. அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றம் எது? கவுகாத்தி. கரெக்டு. ஸோ அடுத்து 137. இவற்றில் எது செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம்? எது வந்து செயற்கை உருவாக்கப்பட்ட துறைமுகம்ங்க? சென்னை. ஆப்ஷன் சி சென்னை. 138. ஜனகண மன தேசிய பாடல் அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எதுங்க? ஜனகணமன. ஆன்சர் 24 ஜனவரி 1950. 139. கேள்வி: 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் வந்து இடம் பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஸோ எத்தனை பேர் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாங்க? 15 பேர் இருந்தாங்க. ஆப்ஷன் சி 15. 140. கேள்வி: இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள் நிலவரப்படத்தில் வந்து எதை குறிப்பிடுகிறது? இளஞ்சிவப்பில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிலவரப்படத்தில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அது ஏன்? ஆன்சர் பன்னாட்டு எல்லைகள். ஆப்ஷன் டி பன்னாட்டு எல்லைகள்னு சொல்லுவாங்க இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. ஸோ அடுத்து பொறுத்துக்க. வந்தவாசி போர் 1760. பாரிஸ் உடன்படிக்கை 1763. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. ஆட்காடு போர் வந்து பார்த்திங்கன்னா 1751. கரெக்டாக? ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் சிங்க. வந்தவாசி போர் வந்து 1760. பாரிஸ் உடன்படிக்கை 1763. பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. ஆட்காட்டு போர் வந்து 1751.
அடுத்து 142 சரியான இணையை காண்க. சரியானது கேட்டிருக்காங்க. மங்தப்பார்கள். ஸோ அதை வந்து மெக்காலேன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில கல்வின்னு தான் வரும். இங்கே இடைநிலை கல்வின்னு கொடுத்துருக்காங்க, தவறு. 1835 ஆண்டாம் மெக்காலின் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி, சரிதான். கரும்பலகை திட்டம். கரும்பலகை திட்டம் வந்து யாருக்கு எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்க? கரும்பலகை திட்டம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க பள்ளிக்கு தான், சரிங்களா. இடைநிலை பள்ளிங்கிறாங்க. ஸோ இது வந்து கிடையாது, தொடக்க பள்ளிக்கு கொண்டு வந்தது தான் இது, தொடக்க கல்வி பள்ளிக்கு, சரிங்களா. ஸோ சாலபோகம் அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வழங்கப்பட்ட நிலங்கள், சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து சரியான இணை எதுங்க? ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். ஆப்ஷன் டி 2 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 143 கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகையில் எது வந்து சரியாக பொருந்தவில்லை, தவறாக எது இருக்குது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாவிக்கு வராது, என்னன்னு சொல்லுவோம், ஜிபிஎஸ். அடுத்து ஐரோப்பா கலிலியோ, சீனா பீட்டோ, புவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம், சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 144 இவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஸோ தவறானது எது? இபன் பதூதா 14ஆம் நூற்றாண்டு, சரிதான். அல் பரூனி 11ஆம் நூற்றாண்டு, மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டு, அப்துல் ரசாக் வந்து 15ஆம் நூற்றாண்டு, சரிங்களா. 15ஆம் நூற்றாண்டு தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் ரசாக் அவர்கள் வந்து 15ஆம் நூற்றாண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வருங்க நம்மளுக்கு. நான் மறுபடியும் அகைன் சொல்லிக்கிறோம், இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட பேப்பர் 1ஓட கொஷின் பேப்பர்ஸும் நம்ம சேர்த்து ரிவிஷன் பண்ணுறோங்க. அதனால் வந்து கிளியராக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட இப்போ நம்ம வந்து 499 ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கூட ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. 145 கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியான வாக்கியம்? ஸோ டேனியர்கள் 1220 தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவினர், கரெக்டுங்களா, சரிதான். அடுத்து 1862 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றத்தை ஆங்கிலேயருக்கு விற்றனருங்கிறாங்க, சரிங்களா. ஸோ 1862 வராதுங்க, 1845. ஸோ அடுத்தது தரங்கம்பாடியை டேனியர்கள் டான்ஸ்பெர்க் என அழைத்தனர், சரிதான். சீகன் பால்கோ தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார், இதுவும் சரிதான். ஸோ அப்போ ஆன்சர் என்னங்க? 1, 3, 4 மட்டும்தான் சரி, 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 146 எது புறச்சட்டகம் பெற்றுள்ள விலங்கிற்கு உதாரணம்? ஆன்சர் எதுங்க? மீன்கள். 147 பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். 148 பொறுத்துக சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 157, 58 ஆளுநருக்கான தகுதிகள். சட்டப்பிரிவு 63 வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். 72 வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தண்டனை குறித்து. ஸோ அடுத்து 361 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கான சிறப்புரிமை, சரிங்களா. 3, 1, 4, 2 தான் சரிங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து 149 கேள்வி. பூமி ஒரு நீல நிற கோள், இதன் பரப்பு டேஷ் எவ்வளோ பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல நிற கோள்னு சொல்லுவோம். அதில் வந்து 71% வந்து பார்த்திங்கன்னா நீரால் தான் சூழப்பட்டுள்ளது, சரிங்களா. அதோட பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 71% தண்ணி மட்டும்தான் இருக்குது, சரிங்களா, நம்ம பூமியில். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 150 கூற்றுகளை ஆராய்க்க. கூற்று மாநில சட்டமன்றத்துக்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு, சரிதான். காரணம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம், சரிங்களா. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் வந்து சரி, சரிங்களா. ஸோ அடுத்து 151 கேள்வி. மத்திய அரசால் கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மத்திய அரசால் கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களோட சட்டம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷங்க 2014, ஆப்ஷன் பி 2014. ஸோ அடுத்தது 152 கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷினுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி ஸோ அவங்க தலைவர்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா.
இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாருங்க? ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஆப்ஷன் பி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஸோ அடுத்த கேள்வி 153. இந்திய கிராம பஞ்சாயத்து அமைப்பில் 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டு மற்றும் எந்த மாதத்தில் நடைமுறைக்கு வந்தது? கிராம பஞ்சாயத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க இந்தியாவில். ஸோ அந்த கிராம பஞ்சாயத்து அமைப்பில் வந்து 73வது அரசியலமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் எந்த மாதத்துலன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஏப்ரல் மாதம் 1993ஆம் வருடம். சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றினது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். என்ன குழு அமைச்சாங்க, அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில் பார்த்துருக்கோம் முன்னாடி டெஸ்ட்டில். ஸோ அடுத்த 154வது கேள்வி. ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்தபட்சம் எத்தனை பேருக்கு மேல் மக்கள் தொகை இருக்க வேண்டும்? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிராமம் இருக்குது, நகரம் இருக்குது, ஸோ மாநகராட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்தில் மினிமமாக குறைந்தபட்சம் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. ஸோ அதை தான் கணக்கெடுப்பு எடுப்பாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கணும், நகரத்தில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தொகை கணக்கெடுப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த இது பேஸ் பண்ணி பார்க்கும்போது கிராம ஊராட்சியில் எத்தனை பேருக்கு குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் தொகை. ஸோ 500க்கும் மிகாமல் இருக்கும். சரிங்களா? 500 பேருக்கு மேலே இருந்தால் இருக்க 500 பேருக்கு இருக்க வேண்டும் கண்டிப்பாக மக்கள் தொகை. ஸோ அதுதான் வந்து கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், இந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஸோ நம்ம கிராம ஊராட்சி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு தலைவர்கள் வைப்பாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் நடக்கணும். எந்த நாளில் கூட்டமெல்லாம் நடக்கும்? ஸோ அவங்கள யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஸோ இப்போ ஒரு ஏரியான்னு எடுத்துட்டோம்னா அந்த இதை பற்றின சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த வார்டு உறுப்பினர் யார் தேர்ந்தெடுப்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷினில் வரும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த பதவிக்காலம் எத்தனை வருஷம் அவங்க அந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் வந்து அந்த பதவியில் வகிக்கலாம். ஸோ அடுத்தது 156. சோழர் காலத்து பாரம்பரிய தேர்தல் முறையான குடவோல முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா பற்றிய வரலாற்று ஆதாரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எந்த ஊர் கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது? ஸோ குடவோல முறை அப்படின்னாலே இது உத்திரமேரூர் கல்வெட்டு தான். ஸோ அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த தேர்தல் முறைகள், ஸோ எல்லாமே தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 157. கிராம சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. கிராம சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருங்க? ஸோ ஆன்சர் மகாத்மா காந்தி அவர்கள். ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி அவர்கள். 158. கார்பெட் தேசிய பூங்காவில் முக்கியமாக பாதுகாக்கப்படும் கம்பீரமான விலங்கு எது? ஸோ நம்ம எப்போவுமே சோசியல் சயின்ஸை படிக்கிறீங்கன்னா புக்கில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லேஷன் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கலராக புக்கில். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தேசிய பூங்காக்கள், பறவைகள், சரணாலயம் எல்லாமே. அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த கார்பெட் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பாதுகாக்கப்படும் விலங்கு எந்த விலங்குங்க? ஆன்சர் வங்காள புலி. ஆன்சர் ஆப்ஷன் பி வங்காள புலி. ஸோ அடுத்து 159. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு உலகெங்கிலும் இருந்து இடம்பெயர்ந்து வரும் முக்கியமான பறவைகள் எந்த பறவைகள்? ஸோ இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பறவைகள் வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய பறவையில் ரொம்ப முக்கியமான பறவைகள் எது? இடம்பெயர்ந்து வரும் முக்கியமான பறவைகள் எது? உலக்கடா மற்றும் ராக்குக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 160. குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவில் பாதுகாக்கப்படும் விலங்கு எது? ஒவ்வொரு தேசிய பூங்காங்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு விலங்கு வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து குஜராத்தில் இருக்கிற கிர் தேசிய பூங்காவில் வந்து பாதுகாக்கப்படும் விலங்கு எது? ஆசிய சிங்கம். ஆப்ஷன் பி ஆசிய சிங்கம். 161. மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள முக்கிய தேசிய பூங்கா எது? மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள முக்கிய தேசிய பூங்கா எதுங்க? சுந்தரவனம் தேசிய பூங்கா. ஆப்ஷன் சி. அடுத்தது 162. மாவட்ட நிர்வாகத்தில் பர்சனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா பணியாளர்கள். ஆப்ஷன் ஏ பணியாளர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது 163வது கேள்வி.
மின் கம்பிகளில் மின்சாரத்தை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நீல நிறத்திலான தடிமனான உறையின் உள்ளே இருக்கும் மெல்லிய உலோக கம்பிகள் எதனால் ஆனவை? கொஷின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்களேன். மின் கம்பியில் மின்சாரத்தை கடத்துறதுக்காக பயன்படுத்தப்படும் நீல நிறத்திலான ஒரு நீல கலரில் வந்து ஒரு தடிமனான உரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு மெலிசான கம்பி இருக்கும். அது வந்து எதால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாமிரம், ஆப்ஷன் பி தாமிரத்தால் ஆனது. அடுத்தது, கணினி, தொலைக்காட்சி, செல்பேசி முதலான அனைத்து மின் கருவிகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் முதன்மையான உலோகம் எதுங்க? நம்ம தாமிரம் தான். சரிங்களா? அதிகமாக தாமிரம் தான் எல்லா பக்கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 165, பின்வருவனவற்றில் கிராம ஊராட்சியின் கட்டாய பணி எது? கிராம ஊராட்சியோட முக்கியமான பணி என்ன பணிங்க? வரி வசூலிப்பது. ஆப்ஷன் சி வரி வசூலிப்பது. 166, மாமல்லபுரத்தில் உள்ள கட்டடக்கலைகளின் வகைகள் எத்தனை? ஸோ எத்தனை வகைகள் இருக்குங்க? ஆல்ரெடி பார்த்துருப்போம். 4 வகைகள். ஆப்ஷன் பி 4 வகைகள். ஸோ அடுத்தது 167, புனித ஜார்ஜ் கோட்டையினுள் அமைந்துள்ள அரசு சார்ந்த முக்கிய பிரிவு எது? புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள அரசு சார்ந்த முக்கிய பிரிவு எதுங்க? தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ என்னென்ன அதில் இருக்குங்க? அருங்காட்சியகம் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 168, விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் உருவச்சிலை ஆகிய வரலாற்று நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடம் எது? விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைனால எதுங்க உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த ஏரியாவில் இருக்குங்க? ஆன்சர் கன்னியாகுமரியில். அதில் திருவள்ளுவரோட அடி எவ்வளோ இருக்குது? 1330. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியல. அந்த குறளில் வச்சு தான், அந்த குறள் அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கற்கள் செதுக்கியிருப்பாங்க. அவரோட உயரம் வந்து 1330. குறள் வயசு வந்து உங்களுக்கு அடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி 169, கோயம்புத்தூரில் சிறப்பாக செயல்பட்டு நிர்மல் புரஸ்கார் மற்றும் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது பெற்ற வியக்க வைக்கும் கிராமம் எது? கோயம்புத்தூரில் சிறப்பாக செயல்பட்டு நிர்மல் புரஸ்கார் மற்றும் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி சுற்றுச்சூழல் விருது பெற்ற வியக்க வைக்கும் கிராமம் எது? ஸோ எந்த கிராமங்க? ஓடந்துறை. ஆப்ஷன் பி ஓடந்துறை கிராமம். அடுத்தது 170வது கேள்வி, மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு யாருடையது? மாவட்டத்தின் கல்வித்துறை செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கும் பொறுப்பு வந்து யாருடையது வருங்க? மாவட்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யாருங்க? மாவட்ட ஆட்சியர். ஆப்ஷன் ஏ முதன்மை கல்வி அலுவலர் தான் வருவாங்க. சரி, நான் மாற்றி சொல்லிட்டேங்க. ஸோ ஆப்ஷன் பி முதன்மை கல்வி அலுவலருடைய பொறுப்பு தான். அடுத்தது 171வது கேள்வி, பாதசாரிகள் சாலைகளை கடப்பதற்காக கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் அமைக்கப்பட்ட இடம் எவ்வாறு அழைக்கப்படும்? பாதசாரிகள் சாலையை கடப்பதற்காக கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் அமைக்கப்பட்ட இடம் வந்து வரிக்கோட்டு பாதை அல்லது வரி கூதிரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வரிக்கோட்டு பாதை அல்லது வரி கூதிரைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்து 172, ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும்? ஸோ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் நடக்கும்னா 6 முறை நடக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 26 நடக்கும். அதுக்கப்புறம் மே 1 வந்து நடக்கும். மேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் மார்ச் 22 தண்ணீர் தினம். ஸோ மார்ச் 22 நடக்குங்க. அதுக்கப்புறம் மே வந்து 1 நடக்கும். மே 1, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 நடக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இன்னும் 2 நாள் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 2 நாள் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ மொத்தம் வந்து 6 நாள் நடக்குங்க. ஸோ 6 நாளில் 4 நாள் நான் சொல்லிவிட்டு இன்னும் 2 நாள் நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? நவம்பரில் ஒரு நாள் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது 173, மயில்களின் இயற்கை வாழிடமாக திகழும் விராலிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மயில்களின் இயற்கை வாழிடமாக திகழும் விராலிமலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? புதுக்கோட்டை மாவட்டம். ஆப்ஷன் சி புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்து 174, மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை வகிப்பவர் யார்? மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை வகிப்பவர் வந்து யாருங்க? ஸோ ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதில் மாவட்ட ஆட்சியருக்கு உதவுபவர் யாருன்னு கேட்கலாங்க. ஸோ காவல்துறை கண்காணிப்பாளர். ஸோ இதுவுமே ஒரு கொஷின் தான். சரிங்களா? மாவட்டத்தில் வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு உதவுபவர் யாருங்க? காவல்துறை கண்காணிப்பாளர். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 175, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுங்க?
ஆன்சர் நவம்பர் 1. ஆன்சர் நவம்பர் 1. ஸோ இந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம சொன்ன நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு நாள் தான். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி தினம் நாள். இந்த நாள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும். ஸோ அப்போ 5 நாள் நான் சொல்லிட்டேன். அப்போ இன்னும் ஒரு நாள் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்து 176வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள 3 உயிர்கோள காப்பகங்களை சரியாக பொறுத்துக. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உயிர்கோள காப்பகங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ எது வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியமலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரிங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 177. வழக்கறிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்த தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர் யார்? வழக்கறிஞராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்த தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்ட வீரர் யாருங்க? ஸோ ஆன்சர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஆப்ஷன் பி, வ.உ. சிதம்பரனார் அவர்கள். 178. இந்தியாவின் மிக பழமையான நீர் பறவைகள் சரணாலயம் எது? இந்தியாவின் மிக பழமையான நீர் பறவைகள் சரணாலயம் வந்து எதுங்க? ஆன்சர் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அடுத்தது 179. ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஒரு நகராட்சியில் தோராயமாக எவ்வளவு மக்கள் தொகை இருக்க வேண்டும்? இப்போ தான் பார்த்தோம், ஒரு கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தொகை வந்து குறைந்தபட்சம் தோராயம் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 500 பேராது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு நகராட்சிக்கு வந்து தோராயம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? 5000 முதல் 30,000 வரை. சரிங்களா? 5000 முதல் 30,000 வரை இருக்க 30,000 வரை வந்து மக்கள் தொகை இருக்கணும். ஸோ ஒரு நகராட்சியில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி 180. மனித ஆரோக்கியத்திற்கு மிக குறைந்த அளவு தேவைப்படுவதால் அருந்தனிமம் என்று அழைக்கப்படும் கனிமம் எது? மனித ஆரோக்கியத்திற்கு மிக குறைந்த அளவு தேவைப்படுவதால் அருந்தனிமம் என்று அழைக்கப்படும் கனிமம் எது? ஆன்சர் துத்தநாகம். ஆப்ஷன் சி, துத்தநாகம். 181. குழந்தைகளை கடத்தும் நபர்களை கடுமையாக தண்டிக்கும் சட்டம் எது? குழந்தைகளை கடத்தும் நபர்களை கடுமையாக தண்டிக்கும் சட்டம் என்ன சட்டங்க? இந்திய தண்டனை சட்டம் 1860. ஆப்ஷன் ஏ, இந்திய தண்டனை சட்டம் 1860. ஸோ இது வந்து நம்மளுக்கு நிஜமானவே கொடுக்குறாங்களான்னு தெரில. ஏன்னா நிறையா இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சட்டங்களே இருக்குது. ஆனால் எதுக்கு இருக்குதுன்னு தான் தெரிலப்பா. ஸோ அடுத்த கேள்வி 182. பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனிமங்களை அவற்றின் பயன்பாடுகளுடன் பொறுத்துக. ஸோ தாமிரம் வந்து எதுக்கு பயன்படுதுங்க? தாமிரம் வந்து மின் கம்பிகள் கணினிக்கு பயன்படுது. இரும்புத்தாது வந்து தொடர் வண்டி தடங்கள் இயந்திரங்களுக்கு பயன்படும். துத்தநாகம் ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா வர்ணப்பூச்சி மருத்துவ தயாரிப்புக்கு பயன்படும் துத்தநாகம். பொட்டாசியம் வந்து உரங்கள் தயாரிக்கிறதுக்காக பயன்படும். சரிங்களா? கரெக்டாக. தாமிரம் வந்து மின் கம்பிகள் கணினிக்கு பயன்படுத்துகிறோம். இரும்புத்தாது வந்து தொடர் வண்டி தடங்கள் இயந்திரத்துக்கு பயன்படுத்துவோம். துத்தநாக ஆக்சைடு வந்து வர்ணப்பூச்சிகள் மருத்துவத்துக்காக பயன்படுத்துவோம். பொட்டாசியம் வந்து உரங்கள் தயாரிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னங்க? ஆன்சர் 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து 183. தீ விபத்து அல்லது அவசரகால மீட்பு பணிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரப்பூர்வ எண் எது? தீ விபத்து அல்லது அவசரகால மீட்பு பணிக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வமான எண் வந்து எந்த எண்ணுங்க? 101. ஆப்ஷன் பி, 101. அடுத்து 184. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மிக பழமையான கோட்டைகளுள் ஒன்று எது? விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டோட மிக பழமையான கோட்டை வந்து எந்த கோட்டைங்க? செஞ்சி கோட்டை. ஆப்ஷன் பி, செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டையில் வந்து 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. என்னென்னா ராஜன் கோட்டை மற்றும் ராணி கோட்டை. நோட் பண்ணிக்கோங்க. செஞ்சி கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து முக்கியமான பகுதிகள் இருக்குது. ராஜன் கோட்டை மற்றும் ராணி கோட்டை. 185வது கேள்வி. உலகில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் மக்கள் தொகையில் 3/2 பங்கு எந்த தேசிய பூங்காவில் காணப்படுகிறது? உலகில் உள்ள ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் மக்கள் தொகையில் வந்து 3/2 பங்கு எந்த தேசிய பூங்காவில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த தேசிய பூங்கா? காசிரங்கா தேசிய பூங்கா. ஸோ இது வந்து அஸ்ஸாமில் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது காசிரங்கா தேசிய பூங்கா. ஸோ அடுத்தது 186. வனவிலங்குகளை பாதுகாப்பிற்காக இந்திய அரசால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷங்க? 1973. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதே வந்து உலகளவில் ஆண்டுதோறும் சர்வதேச புலிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 29. ஸோ நம்ம வந்து புலிகள் பாதுகாப்பு சட்டம் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். இந்த தினம் வந்து நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்க. நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச புலிகள் தினம் உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஜூலை 29. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷினுங்க.
187 கிராம ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே துணைத் தலைவர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. யாராலுங்க? வார்டு உறுப்பினர்களாக வார்டு உறுப்பினர்கள் வந்து துணைத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து பாருங்கள், அதே கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா கிராம மக்கள் நேரடியாக. ஊராட்சி தலைவர் வந்து நம்ம கிராம மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்போம். அதே துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பார்கள். சரிங்களா? ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி 188 ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர் யார்? ஞானபானு என்ற மாத இதில் வந்து தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர் யாருங்க? ஆன்சர் சுப்பிரமணிய சிவா அவர்கள், ஆப்ஷன் சி. 189 மாவட்ட அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? மாவட்ட அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? ஆன்சர் மாவட்ட ஊராட்சி, ஆப்ஷன் சி, மாவட்ட ஊராட்சி. அதிலே வந்து பாருங்கள், வட்டார அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எதுனா ஊராட்சி ஒன்றியம். சரிங்களா? மாவட்ட அளவில்னா மாவட்ட ஊராட்சி, அதே வட்டார அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் ஒரே மாதிரி வர கொஷின்ஸாக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? 190வது கேள்வி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தியின் சிறப்பம்சம் என்ன? தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ள நந்தி இருக்கலங்க, அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. 191 மார்ச் 22 அன்று எந்த தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது? மார்ச் 22 கிராம சபை கூட்டம் நடைபெறும் நான் சொன்னேன், கரெக்டாக? 5 தினம் சொல்லிட்டேன், 6 தடவை கூட்டம் கூடுவாங்க. 5 நாள் நான் சொல்லிட்டேன், இன்னொரு நாள் உங்களை சொல்லியிருந்தேன். அந்த 5 நாளில் வந்து மார்ச் 22 ஒன்று இருக்குதுங்க. ஸோ அது வந்து என்ன தினத்திற்காக வந்து அந்த நாளில் நம்ம வந்து இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன தினம் அதுங்க? உலக தண்ணீர் தினம், ஆப்ஷன் பி, உலக தண்ணீர் தினம். 192 தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பினை தோற்றுவித்தவர் யார்? தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் வந்து யாருங்க? ஆன்சர் திருப்பூர் குமரன் அவர்கள், கொடிக்காத்த குமரன். யாருங்க? ஸோ திருப்பூர் குமரன் அவர்கள் தான். சரிங்களா? ஸோ நம்ம அந்த போராட்டத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடியை வந்து கையிலேருந்து இறந்துருப்பார். ஸோ அதனால தான் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு இன்னொரு பேர். 193 மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எந்த அரச வம்சத்தினரால் கட்டப்பட்டது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வந்து எந்த அரச வம்சத்தினால் கட்டப்பட்டதுங்க? பல்லவர் கால சிற்பங்கள். சரிங்களா? பல்லவர்கள். 194 இன்று பரவலாக பயன்படுத்தப்படும் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியவர் யார்? இன்று பரவலாக பயன்படுத்தப்படும் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முழக்கத்தை உருவாக்கியவர் யாருங்க? ஆன்சர் செண்பகராமன், ஆப்ஷன் பி, சரி ஆப்ஷன் சி, செண்பகராமன் அவர்கள். 195 ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுங்க? புனித ஜார்ஜ் கோட்டை. 196 தமிழ்நாட்டில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் காணப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் வந்து பாக்சைட் படிவுகள் வந்து அதிகமாக காணப்படும் மாவட்டம் வந்து எந்த மாவட்டம்ங்க? ஸோ சேலம் மாவட்டம். ஸோ இந்த பாக்சைட் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்? ஸோ பாக்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், பாக்சைட்லேருந்து வந்து அலுமினியம் வந்து பிரித்தெடுக்கிறாங்க. ஸோ இது வந்து காகிதம் தயாரிக்கிறதுக்கு, நீர் மற்றும் பெட்ரோலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பாக்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க. அங்கே வந்து சேர்வராயன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் காணப்படும் இந்த பாக்சைட்டு. சரிங்களா? பாயிண்ட்ஸை நோட் பண்ணி பாருங்கப்பா. 197 விவசாயத்தில் தயாரிக்கப்படும் உரங்களில் சுமார் எத்தனை சதவீதம் பொட்டாசியம் பயன்படுத்தப்படுகிறது? உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பொட்டாசியம் தான் பயன்படுத்துகிறாங்க விவசாயத்துக்கு. ஸோ எத்தனை சதவீதம்? 95% வந்து பொட்டாசியம் தான் இருக்கும். சரிங்களா? 95%. 198 இந்தியாவில் உதவி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் சிறார் எண்ணுன்னு சொல்லுவல, குழந்தைகளுக்கு 24 மணி நேரம் வந்து இலவச அவசர தொலைபேசி எண் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறார் எண் எதுங்க? 1098ங்க, 1098ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த எண் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? 1098. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. சிறார் உதவி மைய எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1996 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி 199 இந்திய சுதந்திர இயக்கத்தின் புரட்சியாளராகவும் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண் அதிகாரியாகவும் இருந்து கேப்டன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
இந்திய சுதந்திர இயக்கத்தில் வந்து புரட்சியாளராகவும் இருந்து இந்திய தேசிய இராணுவத்தோட பெண் அதிகாரியாகவும் இருந்து கேப்டன் என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? லக்ஷ்மி சாகல். ஆப்ஷன் சி லக்ஷ்மி சாகல் அவர்கள். ஸோ இன்னைக்கான 200 கொஷினில் லாஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிக அளவில் காணப்படும் பகுதி எது? தமிழ்நாட்டில் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், பாக்சைட் வந்து எங்கே அதிகமாக சேலம் மாவட்டத்தில் இருக்குது, சரிங்களா, சேர்வராயன் மலையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தாதுக்கள்னு கேட்டிருக்காங்க. இரும்பு தாதுக்கள் வந்து அதிக அளவில் எங்கே காணப்படும்? ஸோ இரும்பு தாதுக்கள். ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆன்சர் கஞ்சமலையில். ஆப்ஷன் பி கஞ்சமலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, சரிங்களா. ஸோ இன்றைக்கான 200 கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கிறோம். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 1 or 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுவோம் ஃபைனல் ரிவிஷனுக்குள்ளே. ஸோ இவிஎஸும் வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபரில் 499க்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.